மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து 1983ஆம் ஆண்டு வரைக்கும் சந்தன கலர் சில்க் ஜிப்பா தான் போட்டிருப்பாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அந்த எளிமையை கண்டு வியந்து போனார் மலேசிய சுல்தான். ராமாவர்கிட்ட பார்க்குறாங்க. பார்த்துட்டு தலைவரோட உதவியாளர்கிட்ட, ஏங்க இதுவா எம்ஜிஆர் வீடு, இதுவா சிஎம் வீடு அப்படின்னு கேட்க அவரை ஆமாங்க. அவங்களால நம்பவே முடியலையா. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, கடல் கடந்து நாடு கடந்து இன்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவருடைய நடிப்பு அந்த மாதிரி, அவருடைய அந்த உதவி செய்கிற குணம் அந்த மாதிரி. முக்கியமாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் புரட்சி தலைவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ். இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும் ரசிகர் மன்றம் இல்லை, இன்றைக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு சிங்கப்பூர், மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றம்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அந்த எளிமையை கண்டு வியந்து போனார் மலேசிய சுல்தான். எப்படி தெரியுமா? அவருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்குமா. அவர் தமிழகத்துக்கு வருகிறார். மக்கள் திலகம் எம்ஜிஆரோட வீடு ராமாவரத்தில் இருக்குது. தலைவருடைய ரூம் பார்த்தீங்கன்னா 2வது, அதாவது 2nd ஃப்ளோரில் இருக்குது. அதோட ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் 300 அடி பரப்பளவு மட்டும்தான். அதாவது தலைவர் பார்த்தீங்கன்னா நடிகராக இருக்கும்போது சரி, சிஎம்மாக இருக்கும்போது சரி, அவர் தன்னுடைய வசதியை பெருக்கிக் கொள்ளவே இல்லை. அவரால் பயன்பெற்றவர்கள், வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் வீடுகளாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாளிகையாக இருக்கும். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆரோட வீடு, முக்கியமாக அவரோட ரூம் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையாக இருக்கும். இதையெல்லாம் கண்டு வியந்து போன சுல்தான் என்ன பண்ணுறாரு, மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்க்க ராமாவரம் வீட்டுக்கு வராரு. அவங்க சொந்தக்காரங்களாம் வராங்க. யாரோட சொந்தக்காரங்க? சுல்தான் சொந்தக்காரங்களாம். அதன் பிற்பாடு அவங்க ராமாவர்கிட்ட பார்க்குறாங்க. பார்த்துட்டு தலைவரோட உதவியாளர்கிட்ட, ஏங்க இதுவா எம்ஜிஆர் வீடு, இதுவா சிஎம் வீடு அப்படின்னு கேட்க அவரை ஆமாங்க. அவங்களால நம்பவே முடியலையா. ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் வீடு, சிஎம் வீடு அப்படின்னு பார்த்த உடனே பெரிய ஆடம்பர மாளிகையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கனவு கண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க அந்த ராமாவரம் வீட்டை பார்க்கும்போது அதுலேருந்து, அதாவது அவங்க வியந்து போனாங்களாம். 10 நிமிஷம் ஆச்சு அதுலேருந்து மீண்டு வருவதற்கு. முக்கியமாக அவரோட ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் 300 அடி பரப்பளவு தான். அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். அவங்களால பிரமிச்சு போனாங்களாம். எப்படி இவ்வளோ ஒரு வல்லமை மிக்க தலைவர், வெற்றி பெற்ற தலைவர், ஒரு முதலமைச்சர், ஒரு உச்ச நடிகர் இவ்வளவு சிம்பிளாக இருக்க சொல்லிட்டு சிலாகித்து பேசினார்களாம் 10 நிமிடம். அதன் பிறகு இங்கேருந்து கிளம்பி மலேசியா போயிட்டாங்களாம். அங்கேருந்து மக்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அந்த விஷயம் எல்லாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கொண்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா, அதாவது அவருடைய ராமாவரம் வீடாக இருந்தாலும் சரி, டி நகர் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அவர் சிஎமான பிற்பாடும் சரி, எந்தவித மாற்றமும் செய்யப்படவே இல்லை. சிம்பிளாக தான் இருந்தது. இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து 1983ஆம் ஆண்டு வரைக்கும் சந்தன கலர் சில்க் ஜிப்பா தான் போட்டிருப்பாரு. 1983ஆம் ஆண்டிலிருந்து தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெள்ளை நிற சில்க் ஜிப்பா மாற்றினாராம். அதுதான் ஒரு வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு எந்த உடை போட்டாலும் கச்சிதமாக இருக்கும். அது முக்கியமாக இந்த சில்க் ஜிப்பா போடும்போது அழகோ அழகு, கொள்ளை அழகு, ராசா மாதிரி இருப்பார்.